கடைசி வரைக்கும் மண்டியிடாத ஒரு மாவீரன் ஷஹீத் காமெனி. இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த மனிதர், தலை சிறந்த தலைவர். இதுக்கு மிகப்பெரிய சாட்சி என்ன அப்படின்னு சொன்னா கைஸ், நெல்சன் மண்டேலா. خیلی روشن மை லீடர் அப்படின்னு சொல்லி நெல்சன் மண்டேலா யாரு அப்படிங்கிறது இன்ட்ரோடக்ஷன் தேவைப்படாது, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் காமெனி அப்படிங்கிறவர் உண்மையிலே டிக்டேட்டராகவோ இல்லை ஒரு அக்ரஸராகவோ இருந்திருந்தால் இப்படி ஒரு வேர்டை பார்த்து சொல்லுவாராம், மை லீடர். இங்கிருந்து சொல்றாரு. நெல்சன் மண்டேலா மாதிரி ஒரு ஆள் ட்ரம்ப்பை பார்த்தோ இல்லை நெத்தனியாவை பார்த்தோ சொல்லுவார் இந்த மாதிரியான வேர்டை, ரைட்? அந்த ஃபேஸை பாருங்க, இருக்கக்கூடிய சந்தோஷம். என்ன சொன்னா கைஸ், எங்களோட ஜென்ரேஷன்ல உள்ளவங்க யாருமே இந்த மாதிரியான ஒரு வீரனை பார்த்ததே இல்லை கைஸ். நாங்க ஹிஸ்டரியில படிச்சிருக்கிறோம், ரைட்? ஸோ ஹஸரத் உமர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, ரைட்? ஸோ இவங்க எல்லாரும் எப்படி வீரமானவங்க, இவங்களுடைய வரலாறுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் படிச்சிருக்கிறோம். வரலாறே ஒரு தடவை நடுங்கி நிற்கும். அப்பேற்பட்ட மனிதர்கள், ரைட்? நாங்கள் கண்களால் பார்க்கல. ஸோ அந்த பிரின்சிபல்ஸ் ஒருத்தர் பின்பற்றினா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களோட கம்பேர் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. என்னடா கைஸ், ஈரானோட இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற இந்த விஷயம், அமெரிக்கா வந்துட்டு ரெஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஈரான்ல அப்ளை பண்ணியிருக்குது. பல கண்ட்ரியில் அப்ளை பண்ணி அமெரிக்கன்ஸ்க்கு வந்துட்டு அதில் ஒரு வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ், பாகிஸ்தான், இன்னொரு கண்ட்ரி இருக்கு, பேர் சொல்ல முடியல. ஸோ இங்கே எல்லாமே அமெரிக்கா 2 வேலை பண்ணிச்சு, ரிமூவ், ரீப்ளேஸ். ஆட்சியை எடுத்துச்சு, ஒருத்தங்க கிட்ட ஆட்சியை கொடுத்துச்சு. இது எல்லாமே அவங்க நினைச்சபடி நடந்துச்சு. ஆனால் ஈரானில் ஒரு மிஷன் வந்துட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு கைஸ். அயத்துல்லா அலி கமேனி அப்படிங்கிறவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஆட்டத்தை கைக்குள்ளே கொண்டு வரணும்னா, சிஸ்டத்தை கைக்குள்ளே கொண்டு வரணும்னா ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த எடுத்த இடத்துக்கு ஒருத்தங்க போடணும். ஈரானில் நடக்காது. என்னன்னு கேட்டால், ஈரான் அப்படிங்கிற கண்ட்ரி வந்துட்டு சிங்கிள் இண்டிவிஜுவலை நம்பி அந்த நாடு இல்லை. அயத்துல்லா அலி கமேனி அப்படிங்கிறவர் சிஸ்டத்துக்குள்ளே இருக்காரு. அந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் ஃபெய்த். அது எதை வச்சு பில்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா, குர்ஆன், ஹதீஸ், இஸ்லாமிக் ஃபைனான்ஸ், இஸ்லாமிக் ரெவல்யூஷன், இது எல்லாமே ஆணி வேறாக வச்சு தான் இது சிஸ்டம் கட்டமைக்கப்பட்டு இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமான சிஸ்டம் இருக்கும் கைஸ். ஸோ அமெரிக்கா ரெஜிம் சேஞ்ச் ஈரானுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா கைஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொலிட்டிக்கலா கவர்மெண்ட்டை வந்துட்டு அன்ஸ்டேபிள் ஆக்கணும். அதை நிலக்குலைய வச்சா தான் இவங்களுக்கு ரெஜிம் சேஞ்சுன்ற பேச்சே எடுப்படும். ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரும் சொல்லியிருந்தாரு, மிஷன் இம்பாசிபிள் ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிற விஷயம். ஸோ அமெரிக்கா இந்த ரெஜிம் சேஞ்ச், அதாவது அயத்துல்லா அலி கமேனியை வந்துட்டு கொலை செய்யாம இருந்திருந்தால் அமெரிக்கால ரெஜிம் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கும். ட்ரம்ப்பை தூக்கிட்டு வேற யாராச்சும் கொண்டு வந்திருப்பானுங்க. அமெரிக்கன் சிஸ்டம். ட்ரம்ப் வந்து ஏதோ ஒரு வலையில மாட்டிக்கொண்டு இருக்காரு. அதுக்காக தான் இந்த வார். என்னன்னு கேட்டா, அங்க டிப்ளமேட்டிக் டாக்ஸ் போய் கொண்டிருக்கு, அங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. ஒமான்ல நடந்துச்சு, ஜெனீவால நடக்க போச்சு. ஸோ இன்னும் இதோட பல கட்டங்கள் இருக்கு. இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையிலேயே அதான் ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாரு ஈரானோட, நாங்க பேசி கொண்டு இருக்கும் பொழுதே இவங்க எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்துட்டு இன்டர்நேஷனல் லோவையும் வயலேட் பண்ண அப்படிங்கிற கேட்டகரியில தான் இது வரும். அதுவும் ஸ்கூலுக்கு எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. 108 சம்திங் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த மொத்த பேரையும் ஷஹீதாக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இதே வேலை ஈரான் செஞ்சிருந்தால், இன்னைக்கு மீடியாஸ், வெஸ்டர்ன் மீடியாஸ் எப்படி இதை காட்டுது அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலை வந்துட்டு விக்டிமாகவும் ஈரானை வந்துட்டு அக்ரஸர் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் இது காட்டிக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே விக்டிம் அப்படிங்கிறது ஈரான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் அட்டாக் பண்ணிச்சு. ஆனால் மீடியாஸ் வேற மாதிரி கொடுக்குது. இதுவே ஈரான் ஃபெஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல், கோயில், ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சிருந்தா மொத்த பேருமே இது எப்படி சொல்லியிருப்பாங்க வெஸ்டர்ன் மீடியாஸ்ல, டெமோக்ரஸி, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், உமன்ஸ் ரைட், அப்படி இப்படின்னு 1008 கதையை பேசியிருந்திருப்பாங்க. வெஸ்ட்ல இருந்து உமன்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இந்த மொத்த பேரும் பெண்களுக்கு இஸ்லாத்துல உரிமை கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ஆண்களான்னு சொல்லி எப்ஸ்டீன் ஃபைல்ல பார்த்துருப்பீங்க. இவனுங்கெல்லாம் இல்லைன்னா பண்ணாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாட்டு. ஸோ இன்னைக்கு இவங்க மொத்த பேருமே சேர்ந்து உலகத்துக்கு நீதி நேர்மையை பற்றி, நியாயத்தை பற்றி, லீடர்ஷிப் பற்றி லெக்சர்ஸ் எடுக்கிறாங்க, அமெரிக்கன்ஸும் இஸ்ரேலீஸும். ஸோ இவனுங்க செய்கிற மாதிரியான ஒரு கீழ்த்தரமான வேலையை உலக வரலாறுல யாராச்சும் செஞ்சுருப்பாங்களா? சின்ன சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிட்டு ஐலாண்டில். ஸோ அதே மாதிரி திருப்பம் இஸ்ரேல் வந்துட்டு இன்றைக்கு மார்னிங் அட்டாக் பண்ணியிருக்கு. திருப்ப இதுக்கு ஈரான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எங்கே போயிட்டு முடிய போகுது அப்படிங்கிற விஷயம் தான் தெரியல கைஸ். இந்த வார் வந்து யாரோடது அப்படின்னு கேட்டால் 90% யூஎஸ்ஏவோடது, 8% சவுதி அரேபியாவோடது, ஜஸ்ட் 2% இஸ்ரேலோடது. இதை நீங்கள் சரியாக கிளியராக புரிஞ்சுக்கொள்ளணும். இஸ்ரேலுக்காக அமெரிக்கா இல்லை,
அமெரிக்காக்காகத்தான் இஸ்ரேல். இது ரொம்ப பேர் குழப்பமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இஸ்ரேலை தூக்கி பிடிச்சி பேசணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கன்ஸோடைய எதிர்பார்ப்பு, அமெரிக்கன் சிஸ்டத்தோட எதிர்பார்ப்பு. ஸோ அதை நாங்கள் எல்லோரும் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஜென்ரலாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எப்படி இருந்தாலும் கைஸ், அலி காமேனி அஷஹீத். வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய ஒரு மாவீரன், கடைசி வரைக்கும் மண்டியிடாத இந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய ஒரு மாவீரனோட இழப்பு, மரணம், ஷஹீத். அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ளணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவருக்கு நசீபாக்கணும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.